वागर्ताविव सम्पृक्तौ वाकर्तः प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ क्व सूर्यप्रभुवो वंशः क्व च अल्पविषयामतिः तिथीषु दुस्तरं मोहात् उडुपेन अस्मि सागरम्. இது காளிதாசன், மகாகவி காளிதாசனோட ரகுவம்சம் அப்படிங்கிற காவியத்தில் வர முதல் சில வரிகள். அதாவது ஆரம்பத்தில் அவர் எல்லாரையும் ரட்சிக்கிற பரமசிவன் பார்வதியை வணங்கிட்டு அடுத்த லைன் என்ன சொல்றாருன்னா, அதாவது இவரோட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட சரித்திரம் ரொம்ப பெருசு. அதில் ஏதோ என்னோட ஒரு சின்ன அறிவை வச்சுண்டு ஒரு தோணி, அதாவது ஒரு போட்டில் ஒரு சமுத்திரத்தையே கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஆனானப்பட்ட காளிதாசனே அப்படி சொல்லும் பொழுது நம்மளாம் எந்த மூலை. பேக் டு கர்மா. நேற்றுக்கு நான் ருக்குவை பற்றி சொன்னேன். ஓகே, அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி, ஆல் தோஸ் திங்ஸ். ருக்குவை பற்றி சொல்லும் பொழுது அவன் அப்பாவை பற்றி சொல்ல வேண்டாமா? அவர் சங்கர சாஸ்திரிகள். இயற்பெயர் எம்பி மூர்த்தி. இவர் தனியாக ஒரு நாடக குழு வச்சு நடத்தின்னு இருக்கார். அதாவது பூர்ணம் விஸ்வநாதன் ட்ரூப்பில் இருந்து அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. குருகுலம் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அவங்க தியேட்டர் குரூப்போட பேர். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ என்ன சொல்றது, ஒரு வெட்டரன் அவர். அதாவது நாடகங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கார், சீரியல் நடிச்சிருக்கார். அண்ட் ஆல்சோ அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் என்னோட ஃப்ரெண்டு விவேக் சங்கர் அப்படின்னா அவர் பிரயத்னான்னு ஒரு நாடகம் குழு வச்சுருக்கார். அதில் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இவர் நடித்தார். ஏன்னா நீங்களும் நினச்சி பாருங்க, அந்த ஃபேஸ் அது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். நிஜமாவே ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அவரோட ஃபேஸை பார்த்தா. ஏன்னா அந்த ஃபேஸில் ஒரு சாந்தமும் இருக்கும், ஒரு தேஜஸும் இருக்கும். இது ஒரு சின்ன யூனிக் ஃபீச்சர் அது. ஏன்னா சாந்தமாக இருக்கலாம், பட் சாந்தமாக இருக்கிற போது தேஜஸாகவும் இருக்கணும். இது சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. அதாவது பரமாச்சாரியால் அவர் சாந்த ஸ்வரூபி. ஆனால் அவரோட கண்ணில் அந்த தீர்க்கம், நீங்கள் யாரெல்லாம் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தரிசனம் பண்ணியிருப்பேன் அவரோட. அப்போ அவரை பார்த்தேன்னா இப்படி தான் வச்சுட்டு பார்ப்பார் அவர். ஆனால் அந்த கண்ணில் இருக்கிற அந்த ஒளி இருக்கு பார்த்தீங்களா, நம்மளால் நேருக்கு நேர் பார்க்க முடியாது அவரை. ஸோ ஏன்னா அதுக்கு காரணம் அந்த தபஸ், அந்த தப்போ வலிமை. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு விஷயம் நேற்றுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த கோனேரி ராஜபுரத்தில் போய் நாங்கள் ஷூட் பண்ணோம் இல்லையா, அங்கே இருக்கிறப்பா ஒரு வீடு காமிச்சா எனக்கு. அது கொஞ்சம் சிதிலம் அடைஞ்ச வீடு. அது சிதிலம் அடைஞ்சதுன்னா என்னன்னு சில பேருக்கு அர்த்தம் வேறு சொல்கிறோம். டிலாபிடேட்டட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொன்னால் நிறைய பேருக்கு புரியும். ஐ மீன் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம். ஸோ அந்த வீட்டை காமிச்சிட்டு அவள் என்ன சொன்னான்னா, பரமாச்சாரியால் பல சமயங்கள் இங்கே ஒரு மாதம்லாம் கூட கேம்ப் இருந்திருக்கா அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டேன். அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே, அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தபஸோட சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை அறியாமல் நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு டிவைன் ஃபீலிங். டோட்டலாக அமைதியாக இருந்தது இடம். அண்ட் உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்த்தேன் நான். தென் இந்த தாட் வந்தது, ஓ இங்கே தான் அவர் இருந்திருப்பாரா, அப்போ அந்த சமயத்தில் எப்படி ஜேன்னு கூட்டம் வந்திருக்கும், எல்லாரும் வந்திருப்பா, அவர்கிட்டருந்து அனுகிரகம் வாங்கிட்டு இருப்பா. இப்படியெல்லாம் நினச்ச போது நம்மளும் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் போய் பார்க்க முடியறது அப்படிங்கிறது. ஏன்னா நான் பரமாச்சாரியோட தரிசனம் 2-3 தடவை தான் கிடச்சிருக்கு எனக்கு. அதாவது சின்ன வயசில் எங்கள் அப்பா அழைச்சிட்டு போன போது தான். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, டிவி வந்துட்டு, டிவியில் எல்லாம் லைவாக போட்டா, டிலேட் டெலிகாஸ்ட் வாட் எவர் இட் இஸ், அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளாம். இன்ஃபேக்ட் டெலிவிஷன் நம்மளோட சோம்பேறித்தனத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. வெல், அந்த டாப்பிக்கை போனோன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் திங் இந்த காளிதாசனோட கோட் நான் கொடுத்தது எதுக்காகனா, ஐ எம் ஆல்சோ டீப்லி அட்டாச்ட் வித் philosophy அண்ட் இந்த மாதிரி சமஸ்கிருதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அஃப்கோர்ஸ் நான் பூர்ணமாக கற்றுக்க முடியல, அது வேற விஷயம், பட் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அண்ட் இதை பற்றி அஃப்கோர்ஸ் தனியாக நான் ஏன்னா தனி செஷன்
அதை பற்றி நிச்சயமாக வந்து உங்களோட வந்து நான் என்னோட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் பல சமயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், அதாவது நம்ம கத்துட்டோம்னு நினச்சிக்கவே கூடாது. அண்ட் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன் யூ ஷுட் ஷேர் இட் வித் அதர்ஸ். எதுக்காக நம்ம கற்றுக்குறோம்? மற்றவாளுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் கற்றுக்குறோம். ஸோ எப்போவுமே நான் சொல்லித்தரேன்னே சொல்ல மாட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் தட் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். சரி, எம்பி மூர்த்தி அவர் வந்து நான் சொன்ன மாதிரி அவரோட ஃபேஸை பார்த்தாலும் ஒரு சாந்த ஸ்வரூபியாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாரையுமே என்னால் நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா சங்கர சாஸ்திரிகள் அப்படின்னா நம்மளுக்கு அவர் ஃபேஸ் தான் நம்ம கண்ணு முன்னாடி வரணும். அப்படிதான் அவர் பர்ஃபார்ம் பண்ணார். அப்கோர்ஸ் கொடுத்த கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். பார்த்துருப்பார், அப்படியே உட்காந்து வெறிச்சு போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் அப்படியே அவர் அறியாமல் கண்ணுலேருந்து அப்படியே அதாவது பொண்ணை நினச்சி பார்க்குறாரு. தன்னோட கடைசி காலம் வந்துருதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் தீர்மானத்துக்கு வந்துட்டார். அதாவது அவமானம் தாங்க முடியல அவருக்கு. ஸோ ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதை வந்து எக்ஸ்பிரஸ், அதாவது டயலாகே கிடையாது, எல்லாமே அந்த கண்ணு மூலமாக தான் கன்வே பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு தத்ரூபமாக அவர் பண்ணியிருக்கார். ஸோ மை தேங்க்ஸ் டு மிஸ்டர் எம்பி மூர்த்தி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் கட்டுப்பாடு எதுக்கு? கடைப்பிடிக்கிற ஒழுக்கம் எதுக்கு? நான் உன்னை கிராம பிரஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு 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 போயிடு. அண்ட் நேற்றுக்கு நான் சொன்னேன், அதாவது மதுவந்தியை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அவள் வந்தா அண்ட் அஃப்கோர்ஸ் அவள் வந்து ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் அவள் கேமரா முன்னாடி நின்னதே கிடையாது. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் பர்ஃபார்மிங். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆற்றுல நடமாடுற யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அவ்வளோ யதார்த்தமாக. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன சீன் நான் சொல்கிறேன். அதாவது இவர் வந்து இவர் ராமசுப்புவை கூப்பிடுறதுக்காக போவோம். அந்த சந்தான கோபால ஹோமம் நடக்கும் போது கூப்பிடுறதுக்காக போவோம். அந்த ஒரு சின்ன கிளிப்பு போகிறோம். அதாவது பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு சின்ன கிளிப்பு. ஐ மீன் ஐ எம் ஹாப்பி டு ஷேர் தட் வித் யூ. பாருங்களேன். ஹோமம் ஆரம்பிக்க போறது. அப்பா உங்களை தேடின்னு இருக்கா. ஹோமம் எனக்காக நடத்தப்படலை. உன்னோட அண்ணா சிவராமன், சந்தானராமன் அவளுக்கு புத்திரபாகியம் உண்டாகணுங்கிறதுக்காக நடத்தப்படுற ஹோமம் அது. அந்த விசேஷத்தில் நான் எதுக்கு? அந்த ஆத்துதுன்னு சொல்லாதீங்க, நம்ம ஆத்துது. உங்க ஆத்து விசேஷம். பாருங்க, நாடு 6 மாசம் காடு 6 கழிக்கிறோம். அதே மாதிரி வளர்ப்பிற போது இங்க வந்து உட்காந்துடுவேன். தேய்பிற போதுதான் ஆத்துக்குள்ள வருவேன். சில சமயம் உக்ரகமா இருக்கேன், சில சமயம் சாந்த ஸ்வரூபியா இருக்கேன். புரிஞ்சுக்கவே முடியலையே. தொந்தரவு பண்ணாத, நீ போகலாம். போ. அதுல ஸோ கொடுத்த ரோலை ரொம்ப கனக்கச்சிதமாக பண்ணான். அதுதான் வந்து தெய்வ சங்கல்பம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் நாள் வந்த ஆர்டிஸ்ட் வந்து அவள் பயந்து போய் சரியா இதுவாகாமல் அவள் அன்கம்ஃபர்டபுளாக போனது வந்து இட் வாஸ் எ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஏன்னா இவ தான் இந்த கேரக்டர் நடிக்கணும்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவன் வந்து வெரி வெரி குவைட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வந்து திஸ் வாஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சீரியல். அதுக்கப்புறம் அவன் நடிச்சதா எனக்கு தெரியல. இன் எனி கேஸ் அஃப்கோர்ஸ் அவள் அம்மாவும் கூட வந்தா, எஸ்கார்ட்டாக வந்தா. அங்கே இருக்கிற அவளோட சகஜமாக பழகி அண்ட் ஷீ இஸ் இன் டச் வித் ஆல் ஆஃப் அஸ் நவ்.
ஸோ தட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த சீரியலுக்கு. ஏன்னா மகாகவி பாரதியாரோட வம்சாவளியில் வந்தவ இதில் நடிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன திருப்தி அதில் கிடச்சிது. எம்பி மூர்த்தியை பற்றி சொல்லும்பொழுது காஸ்டியூம்ஸை பற்றி அவசியம் நான் சொல்லியே ஆகணும். காஸ்டியூமுக்கும் எம்பி மூர்த்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா ஏதோ ஒரு பஞ்சவச்சம் கட்டிருந்தார், ஒரு அங்கவஸ்திரம் போட்டு என்ன பெருசாக இருக்கு, இல்லை. தெர் இஸ் மச் மோர் டு இட் தென் தட். அதுக்கு முன்னாடி வந்து காஸ்டியூமர், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன் பாலன் அப்படிங்கிறவர் தான் காஸ்டியூமர் அப்படின்னு. அவர் சீஃப். அஃப்கோர்ஸ் அவரால் வந்து வர முடியல கோனேரி ராஜபுரத்துக்கு, பிகாஸ் ஹி ஹேட் கமிட்மெண்ட்ஸ் இன் சென்னை. ஏன்னா அவர் பயங்கர பிஸி, படங்கள் எல்லாம் பிஸியாக இருப்பார். ஸோ அவரோட அசிஸ்டன்ட் செல்வம் அப்படின்னு அண்ட் ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், அவ 2 பேரும் தான் அங்கே வந்திருந்தா. எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீள் இந்த மடிசாரெல்லாம் எல்லாரும் கட்டின்றது வந்து கனக்கச்சிதமாக இருக்கும். அதாவது யாருமே எந்த வித குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்த படங்களில் மற்ற சீரியங்களில் வர மடிசார்லாம் பார்த்துருக்கோம். ஏன் தான் இவன் மடிசார் கட்டிக்கிறான்னு இருக்கும். ஏன்னா நான் வந்து அதை வெளிப்படையாகவே சொல்கிறேன், அது எந்த தப்பும் கிடையாது. தப்பாக கட்டின்னு இருக்கா, அதனால் அது சுட்டி காட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அவ்வளோ கனக்கச்சிதமாக இருக்கும். அதுக்கு வந்து காரணம் வந்து இவா தான். அண்ட் ஆல்சோ அந்த அக்ரஹாரத்தில் இருந்த ஐ வாஸ் டோல்ட் தட் அங்கே இருந்த மாமிகள்லாம் கூட சில பேருக்கு வந்து மடிசார் கட்டி விட்டா அப்படின்னு. ஸோ அவ்வளோ பாந்தமாக இருந்தது. அண்ட் காஸ்டியூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் எம்பி மூர்த்தியை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து அந்த முதல் நாள் அனுபவத்தை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கிளாகவே எழுதிட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ 1930s அப்படின்னு சொல்லும்பொழுது உள்ளாடைகள் இருக்காது. அதாவது வந்து பனியன் அண்டர்வேர்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த கௌபீனம்னு சொல்லுவார் தெரியுமா, கோவணம், அதுதான் கட்டிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வந்து ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தது. என்னோட அசிஸ்டண்ட் போய் என்ன ஆச்சுன்னா, ஷூட்டிங்க்கு முதல் நாள் எல்லாரும் வந்துட்டா. இவர் போய் அந்த அசிஸ்டண்ட் வந்து போய் அவள்கிட்ட, ரவி புனிதன், அவன் போய் வந்து அவள்கிட்ட சொல்லிட்டான், சார் நாளைக்கு வந்து காஸ்டியூம் வந்து இது வந்து எல்லாருமே வந்து இந்த கௌபீனம் தான் அப்படின்ட்டான். அவளுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு, என்னடா அது இப்போ திடீர்னு சொன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எம்பி மூர்த்தி வந்து ரொம்ப அழகா, இன்ஃபேக்ட் அவர் வந்து சாந்த ஸ்வரூபின்னு சொல்றேனே தவிர எக்கச்சக்க, அதாவது லைட்டர் வெயில பேசக்கூடியவர், கலகலப்பா சிரிக்க வச்சு அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான மனுஷன் அவர். ஆனால் ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கா, ராத்திரி போய் இவன் சொல்லியிருக்கான். உடனே திடீர்னு சொன்னால் என்ன பண்ணுறது, காடா துணி வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அண்டு சொன்ன அதாவது எனக்கே இப்போ சொல்லும்போது சிரிப்பு வருது. என்னென்னா அருணா கேர் ஒன்று எல்லாருக்கும். ஸோ இந்த காலத்தில் யார் அருணா கேர்லாம் கட்டிக்கிறா? அருணா கேரில் வந்து ஒரு தாற்பயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அஃப்கோர்ஸ் அதுக்கு போனேன்னா அது போயிட்டே இருக்கும். பட் நான் டெஃபினட்டாக அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ இவளுக்கு என்னென்னா, இது கௌபீனம் மட்டும் இல்லை, அருணா கயிறும் வாங்கி ஆகணும். அண்ட் இட் வாஸ் ஐ திங்க் அரௌண்ட் 8:30 ஆர் ஸோ. கடையெல்லாம் அங்கே வந்து திருவாரூரில் உங்களுக்கு தெரியும், ஐ மீன் கும்பகோணத்தில், அதாவது கடைகள்லாம் சீக்கிரம் மூடிடுவா. ஸோ அடிச்சு பரண்டு எல்லாரும் போயிருக்காங்க. போயிட்டு அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சோடனே அந்த கடைக்காரன் சொன்னானா, என்ன காலா துணியா அப்படின்னு. தட் மீன்ஸ் வேற யாரோ வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிருக்கா. அண்ட் ஸோ அதை வந்து போய் வாங்கி அதுக்கப்புறம் அவரே வந்து அந்த கடைக்காரனே சொல்லிட்டான், சார் அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த சணல் கிணல்லாம் கட்டிக்கிற மாதிரி ஆகிடும், நீங்கள் கடை மூடுறதுக்குள்ள அந்த கடை பேரை சொல்லி அந்த கடையில் போய் உங்களுக்கு வந்து அருணாகேரை வாங்கிக்கோ அப்படின்னா. ஸோ இவெல்லாம் ஓடி போய் அங்கே போய் வாங்கி, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸோ ஐ வாஸ் வெரி வெரி பர்டிகுலர். இதுதான் அதே மாதிரி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து ரவிக்கே வந்து காஸ்டியூமர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன், திக்கு இது மெட்டீரியல் வாங்குப்பா. ஏன்னா யூனோ தே கேனாட் வேர் எனிதிங் இன்சைட். ஸோ ஏன்னா அது வந்து அந்த ஸ்ட்ராப் எல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சால் வந்து தப்பாக இருக்கும். 1930s வந்து நான் காமிக்கக்கூடாது அதை. அதனால திக் மெட்டீரியல் வாங்க சொல்லி நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ரீவைண்ட் பண்ணி போட்டு கூட பார்க்கலாம். ஒருத்தரோட கூட அந்த இன்னர் வேற தெரியாது. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தட் வாஸ் தி எஃபர்ட் தட் ஐ ஹவ் டேக்கன். ஏன்னா ஒரு விஷயம் பண்ணினா டு தி மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் எப்பவுமே. அது வந்து சில சமயம் சின்ன சின்ன லேப்சஸ் பிளெமிஷஸ் வரலாம், ஏன்னா அது வந்து தவிர்க்க இயலாது. ஏன்னா there is no such thing called perfect அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஏதாவது சின்ன குறை, அது குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே சில பேர் வேற இருப்பா. ஸோ அதெல்லாத்தையும் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வரும். we have to take everything in our stride வச்சுக்கோங்களேன், குறை நிறைகளை. ஸோ இதில் வந்து இப்போ எம்பி மூர்த்தியை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் சீன் அவரோட வந்து, அதாவது ஒரு தாசி வீட்டில் தங்கிடுறார் அவர்.
அந்த மனநிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனநிலையை எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், யூனோ தட் இஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்து எல்லாருக்குமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியே காமிப்பேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் வித் யூ. இவெல்லாம் இப்படி பண்ண நான் பெருமைக்காக சொல்லலை, த வே ஆஃப் ஒர்க்கிங் என்னோட அப்படிதான். ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு ஷாட்டுமே, ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை கேட்டால் அவளே வந்து தே வில் கன்ஃபார்ம். அதான் ஒவ்வொரு ஷாட்டுமே நான் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சது. அது சின்ன அந்த மருத்துவராக வந்தவராக இருக்கட்டும், இல்லை பெரிய கனபாடிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஷாட்டும் நான் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சது. ஆனால் பர்ஃபார்ம் பண்ணி நான் காமிச்சிடலாம், பட் அதை வந்து வெளிப்படுத்தணும் இல்லையா அவா. அதுதான் தேர் லைஸ் த பியூட்டி. ஏன்னா அவளுக்குன்னு ஒன்று செட் பண்ணிட்டு இருப்பா, அதை விட்டு விலகி நான் எப்படி எதிர்பார்க்கிறேன், அதுதான் கஷ்டமான விஷயம். இப்போ நீயா நடினா எல்லாரும் நடிச்சுடுவா, பட் இல்லப்பா நீ அப்படி பண்ணக்கூடாது, நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ அப்படி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் மச் மோர் டிஃபிகல்ட். ஸோ அந்த டிஃபிகல்ட்டியை மைண்டில் வச்சுட்டு இவரோட அந்த 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 ஒரு ஷார்ட் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அவர். நல்ல வேலை பெரியவர் கண்ணு முடிச்சிட்டாரு. ஐயா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நீங்கள்லாம் நான் எப்படி இங்க? ஐயா, நேத்து ராத்திரி நான் வாஞ்சிபுரம் போயிட்டு திரும்பி வரும்போது அடமழை பெஞ்சிட்டு இருந்தது. அக்கம் பக்கம் யாருமே இல்லை. மரத்தடி ஓரமா நீங்க மயங்கி கிடந்தீங்க. வண்டிக்கார வேலுதான் உங்களை தூக்கி வண்டியில போட்டு இங்க கொண்டு வந்தான். காய்ச்சல் அதிகமா இருந்தது. பக்கத்து ஊர்ல இருந்து வைத்தியரை கூட்டு வர சொல்லி பச்சளை மருந்து கொடுத்துருக்கேன். இப்போ காய்ச்சல் குறைஞ்சிருக்கா? காய்ச்சல் இல்லைம்மா, ஆனால் உடம்பு தான் பலகீனமாக இருக்கு. இப்போ மனசும் தளர்ந்து போச்சு. ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சரி சரி, நினைவு தப்பி கிடந்த என்ன தெய்வமா வந்து காப்பாத்திருக்க. இல்லைன்னா நாயோ நெறியோ கடிச்சு கொதறி ஆகாரம் பண்ணிருக்கோம். ஆயுசு கெட்டியா இருந்தா எந்த சக்தியால ஒன்றும் பண்ண முடியாது. வாயை கொப்பிச்சிட்டு வாங்க, பசும்பால் கொண்டு வரேன். நீங்க? என் பேரு தங்கம். பேர்ல தான் தங்கம், வேற சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. என்னை தேடி வராதவங்களும் இல்லை. ஐயா, நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? நீங்க செஞ்ச உபகாரத்துக்காக நன்றி சொல்றதா, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ராப்பொழுத கழிச்சிருக்கேன்னு வேதனைப்படுறதான்னு எனக்கு புரியல. நெக்ஸ்ட் வந்து ருக்குவோட ஃபேமிலியை பற்றி ஆரம்பிச்சதுனால அந்த ஃபேமிலியை பற்றியே சொல்லிடுறேன். அதில் அடுத்ததாக வர்றது வந்து கிச்சாமி, அதாவது ருக்குவோட மாமா கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் பேர் வந்து டெலிஃபோன் வெங்கட்ராமன். யாரு? நான் தான் மாமா. என்னம்மா ருக்கு இந்த நேரத்தில், அதுவும் மழையில? அவ தலையெல்லாம் ஈரமாக இருக்க, இந்த துண்டு எடுத்து தலையை துவட்டிக்கோ. ஆமாம், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, அப்பா சாயந்தரம் கோனேரி ராஜபுரத்துக்கு போனார். 7 மணிக்கே வரேன்னு சொன்னார், இன்னும் வரல. உங்கள் அப்பா எப்போதுமே இப்படிதாம்மா, சொன்ன நேரத்தில் வர மாட்டேன், எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டேன். அவரோட குப்பை கொட்ட முடியாமட்டான்னு என் தங்க சுமங்கலியாக போச்சேன்டா. ஆ, இப்போ எதுக்கு மாமா அதெல்லாம்? இந்த பாருமா, இப்பன்னு இல்லை, எப்போவுமே நான் அப்படி தான். இந்த பசப்பு பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருப்பேன். இப்போவும் நான் அடிச்சுன்னு சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு பொறுப்பே கிடையாதுமா. இல்லைன்னா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க மாட்டாரா? போதும் மாமா, நிறுத்துறேலா? இல்லை, உங்கள் அப்பாவை சொன்ன ரோஷம் வரல, பின்ன என்னம்மா? வயசு பொண்ணு ஆற்றில் விட்டுட்டு போயிருக்குமேனு கவலை வேண்டாம். ஏதோ நான் ஊருக்கு போகல, ஆற்றில் இருந்துட்டேன். இல்லைன்னா இந்த ராத்திரி நேரத்தில் யாராச்சும் கதவை போய் நீ தட்டுவனி. டெலிஃபோன் வெங்கட்ராமன் வந்து என்ன சொல்றது, கூட பிறக்காத அண்ணா மாதிரி எனக்கு. ஏன்னா நான் கலாமந்திர் அப்படிங்கிற நாடக குழு 1990 ஆரம்பித்தேன். அப்போலேருந்து
அவர் வந்து என்னோட கடைசி ஷோ வரைக்கும், அதாவது என்னோடன்னு சொல்றதுக்கு பதிலாக அவரோட கடைசி ஷோ, ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ நோ மோர். வந்து கேன்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம். ஸோ அவர் வந்து எனக்கு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். அதான் சொல்லிட்டேன், கூட பிறக்காத அண்ணா மாதிரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ட்ரூப்பை மேனேஜ் பண்ணுறது, எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, என்னோட நெளிவு சுழிவுகள்லாம் நினச்சிட்டு, ஏன்னா நான் ரொம்ப ஹைலி டெம்பரமெண்டல், திடீர்னு கோவம் வந்துடும், கண்ணாப்பி நான் கச்சாமச்சான்னு சத்தம் போட்டுவிடுவேன். இங்கே பார்க்குற ஃபேஸே வேறு, ஷூட்டிங்கில் பார்த்து அது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் தெரியும், அது வந்து ட்ராமா ட்ரூப்லேயும் தெரியும், அதெல்லாம் அவள்லாம் பழகிட்டா. சரி இந்த மனுஷன் இப்படி தான் சத்தம் போடுது, நான் மனசில் நான் ஒன்றும் வச்சுக்க மாட்டேன். அது அந்த அந்த மொமெண்ட்ரி இதுதான். அது வந்து ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வரணும், நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் வரணும். அந்த ஒரு டைத்தில் தான் நான் சத்தம் போடுவேன்னா, சும்மா அனாவசியமாக சத்தம் போடுவேன்லாம் கிடையாது. அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு வெறி. ஸோ இதெல்லாம் வந்து வெங்கட்ராமனுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக வந்த ஆர்டிஸ்ட்டுக்கிட்டலாம் இவரே சொல்லி, அது பாருப்பா அவர் ஏதாவது சத்தம் போட்டார்னா நீ வந்து அதெல்லாம் வந்து நினச்சினேன்னு சில பேர் அழுதுருக்கா. இவர் போய் அவரை சமாதானப்படுத்திட்டு, அது அவனோட நேச்சர், அது நீங்கள் வந்து அதை பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க, அடுத்த நிமிஷம் பாருங்க அவன் வந்து சரியாக பேசும் அப்படின்லாம். எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக ஒரு வலதுகையாக இருந்தவர் டெலிஃபோன் வெங்கட்ராமன். அவர் வந்து இரண்டாம் சாணக்கியன். என்னோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் அவர் இல்லாமல் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இதில் வந்து அந்த கிச்சாமிங்கிற கேரக்டர் எவ்வளோ யதார்த்தமாக இருந்தது பாருங்க. ஏதோ நம்ம பக்கத்து விட்டு மாமாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் பேசுறது அந்த குரல், ஹி ஹேட் பேரிடோன் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த குரல் ஒன்றே போகிறோம், அவரே நடிக்க வேண்டாம், அந்த குரல் அவர் பேச ஆரம்பிச்சாலே அது நடிக்கும் அது. ஸோ ஹி வாஸ் எட் அனதர் ஒரு 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 பெரிய அசெட் எனக்கு, என்னோட ட்ரூப்புக்கும் சரி என்னோட ப்ராஜெக்ட்ஸுக்கும் சரி. ஹி வாஸ் எ கிரேட் அசெட். அண்ட் அவர் வந்து அதாவது ருக்குவை தூண்டி விடுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அது ஒரு ஆதங்கம், ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்தாலும் அவரோட ஆதங்கத்தோட வெளிப்பாடு அது. அவரை வந்து அஃப்கோர்ஸ் இவ்வளோதான் சொல்கிறேனே வழிய அவரை நடிக்க வைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா என்ன ஆகும்னா மனசில் சில விஷயங்கள் அவருக்கு பதியாது. பட் அவர் வந்து நான் 20 டேக் பண்ணாலும் 20 டேக் பொறுமையாக பண்ணுவார். ரகு, ஏன்னா என்னோட பேர் ரகுநாத், ரகு நான் இன்னொன்று என்ன பண்ணிட்டோமா அப்படிம்பாரு. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இன்வால்மெண்ட் உண்டு. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன லிமிடேஷன் உண்டு இல்லையா, டயலாக் பதியாது, நான் கற்றுவேன் அவரை. பட் எல்லாத்தையும் பொறுத்துண்டு, ஏன்னா அந்த பட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறதுலாம் தெரியாது. என்ன அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருக்காரு அவர் அப்படின்னு தான் நினச்சிப்போம். ஸோ லெட் அஸ் ஹேவ் எ கிளிம்ஸ் ஆஃப் அவரோட ஒரு சீனை பார்க்கலாம் இப்போ. ருக்கோட கல்யாணத்தை தீர்மானம் பண்றதுக்கு இவர் யாரு? ருக்கோட மாமனார். என்னது மாமனாரா? மாதிரிதான் எனக்கும் முதல்ல அதிர்ச்சியா இருந்தது. ஆனா வெங்குட்டுக்கு ருக்குவை கல்யாணம் பண்ணி வச்சு ருக்கு தான் அந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரும்னு அடிச்சு சொல்லிட்டாரு. ருக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு தொல்லியா, கதவை சாத்தின்னு வழக்கெடுத்துன்னு வெளியில வா. ருக்கு முஷின் தான் இருக்காளா, அவளை கூப்பிட அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். எப்படா கேட்டா பல்ல இழுத்துன்னு ஈன்னு சம்மதம் சொல்லுவாளா? அதே எப்படி சம்மதம் சொல்லுவா, உன்னோட அவளுக்கு தானே பாதிப்பு அதிகம். ஊர்ல அத்தனை பேர் முன்னால சங்கரன் மாமா அவமானப்படுத்தினது, இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி கணபாடிகள் தீர்ப்பு சொன்னது, இந்த வடுலாம் அவன் மனசுல இருந்து அவ்வளவு லேஸ்ல மறைஞ்சிருமா? அவன் நிச்சயம் மாட்டேன்னு தான் சொல்லுவா. ஏண்டா இவ்வளவு தெரிஞ்சுட்டு எப்படா பொண்ணு கேட்க வந்த? என்ன திமிரா உனக்கு? இரு, ஆசுவாசப்படுத்திக்கோ. எதுக்கு அனாவசியமா என்கிட்ட கத்துற? நான் எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி நான் என்ன உங்ககிட்ட சம்மந்தம் பேசுவா வந்தேன்? இந்த சம்மந்தம் நடக்காதுன்னு அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், போராடி பார்த்தேன், மசியிலையே. நான் சொல்லியே கேட்காதவர் வேற யாராவது சொல்லி கேட்க போறாரா என்ன? உனக்கே நல்லா தெரியும், அண்ணா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது அந்த பிரம்மதேவனே முடிவு எடுத்த மாதிரி. என்னடா உங்க அண்ணன் பெரிய பிரம்மதேவன், பட்டே பீபதி போட்டு மத்த வாழ்க்கெல்லாம் பட்ட நாம சாத்திர வேஷதாரிடாவன். அவத்துல என் பொண்ணை கொடுத்துட்டு அவன் ஆடுற ஆட்டத்துக்குலாம் நான் ஜால்ரா போடணும்னு நினைக்கிறான் அவன். கிச்சாமே அவரை விட்டுதல்ல, வெங்கட்டும் நல்ல புள்ளியாண்டான். ருக்கு சந்தோஷமா சோக்கமா எந்த குறையும் இல்லாம இருக்கலாம். ஆத்து மனுஷாலும் ருக்குக்கு அனுசரணை அனுகூலமா நடந்துப்பா. பதில் பேசாம இருந்தா நான் என்ன எடுத்துக்கிறது? இந்த சம்பந்தத்துக்கு நான் கை கழுவிட்டேன்னு எடுத்துக்கோ. நான் எடுத்துக்கலாம், ஆனா அண்ணா எடுத்துக்கணுமே. கணபாடிகள் ஆத்த சம்பந்தம்னா பொண்ணு கொடுக்க நானே 100 பேர் வரிசையில் வந்து நிப்பா. ஆனாலும் கணபாடிகளே வழியே வந்து பிரியப்பட்டு ருக்கு பொண்ணு கேட்கிறாருன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்த நான் வெறும் தூதுவம் மட்டும்தான்ப்பா. ருக்கும் கோபமா இருக்க போல் இருக்கு.
சரி கிச்சாமி, கணபாடிகள்கிட்ட நான் என்ன சொல்லட்டும்? இதை பாரு, அண்ணா கேட்டு நீ மறுத்துட்டேன்ற விஷயம் ஊருக்கு தெரிஞ்சுதான், அப்புறம் வெளியிலேருந்து வரம் இல்லாமல் தடைப்பட்டு போய்டும் சொல்லிட்டேன். என்னடா பயமுறுத்துறியா? கணபாடிகள் பூச்சு காட்டுறியா? ஏய், அவன் என்ன பெரிய கொம்பனா? கபர்ரா, சங்கர சாஸ்திரியில குளத்தங்கரையில காவு கொடுத்த மாதிரி இந்த பாவப்பட்ட பொண்ணையும் குளத்தங்கரைக்கு காவு கொடுக்க மாட்டார் அப்படின்னு என்ன நிச்சயம்? சிவா, என்ன கிச்சாமி இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பிரயோகம் பண்ணிட்டு பொடி போடாமல் எனக்கு பேச்சே வராது. ஆமாண்டா, உன்னால பொடி போடாமலே இருக்க முடியாது, பொடி வச்சு பேசாமலே இருக்க முடியாது. சரி, என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சு கொடுத்தா? கிச்சாமி, உன் ஆதங்கம் எனக்கு என்ன புரியுறது. ஆனால் அதுக்காக கணபாடிகளை விரோதிச்சுக்க முடியுமா? ரொம்ப முறுக்கின்றேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மாமா ஒதுக்கி வச்ச மாதிரி ஒன்னையும் ஒரு என்னடா கிராம பிரஷ்டம் பண்ணிடுவாள? கபர்ரா, கணபாடிகளுக்கு இவ்வளவு பரிஞ்சு வந்து பேசுறிய, உன் நிலைமை அந்த ஆத்துல என்னன்னு உனக்கு தெரியுமா? கபர்ரா, நீ அவாத்துக்கு மூத்த மாப்பிள, மகாவிஷ்ணு அவதாரம். என்னைக்காவது உனக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கொடுத்திருக்காரா அந்த கணபாடிகள்? கணபாடிகளுக்கு பரிஞ்சு வந்து பேசுறானா? கணபாடிகள். வெல், ஐ திங்க் இந்த அனெக்டோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தாராளமாக நீங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணலாம், உங்கள் மனசுக்கு என்ன தோன்றதோ. ஏன்னா ஐ வெல்கம் சஜஷன்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் ஆல்சோ, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஐ வெல்கம் தட். ஏன்னா நான் ஒரு விஷயத்த மனசில் நினச்சின்னு நான் எடுத்திருப்பேன், அது சரியாக இருக்கலாம், சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வேரி. ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் திஸ் போஸ்ட். இப்போ நாளைக்கு இன்னும் 2 கேரக்டர்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று சீசன்ட் ஆர்டிஸ்ட், இன்னொன்று கேமராவே பார்த்தது கிடையாது, வெரி ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அவளுக்கு இந்த கர்மால. யார் அந்த 2 பேர்? அது நாளைக்கு பார்க்கலாமா? see you tomorrow. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அது ஃபாலோ பண்ண தான் நம்ம இன்னும் விரிவடைய முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.